நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 32வது அதிகாரம் வசனம் 40. ஜெரேமியா சாப்டர் 32 verse 40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாத படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை யூத ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த 40வது வசனம் மாத்திரம் இல்ல, 41வது வசனத்திலையும் இந்த வாக்கு தத்தம் தொடருது. இந்தபடி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் அவர்களை விட்டு பின்வாங்க போகிறது இல்லைங்கிற நித்திய உடன்படிக்கை அந்த ஜனங்களோட பண்ணுகிறதா இருக்காங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல பார்த்தோம்னா எருசலேம் நகரத்தை பாபிலோன் ராஜாவுடைய சேனைகள் முற்றுகை போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த சமயத்துல அரண்மனை வாயில்ல எரேமியா காவல்ல வைக்கப்பட்டிருக்காரு. எதனாலனா இந்த ஜனங்கள் எல்லாருமே கல்தேயரின் கைகளுக்கும் பாபிலோன் ராஜாவின் கைகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட போறாங்கன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் மூலமாக அந்த ராஜா, அதாவது யூதாவின் ராஜா, அவரை அந்த சிறையிருப்புல வைக்கிறாரு. இந்தபடி அந்த சிறையிருப்புல இருக்கும் போதும் எரேமியாவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாகி அவங்களோட சில விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் எதனால நடக்குது? யூத ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகிற காரியங்களை செய்து கொண்டே இருக்காங்க. ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களையும் அந்நிய தேவர்களை சேவிக்கிறதையும் அப்படி ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகக்கூடிய அநேக விஷயங்களை அவங்க செய்து கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்கள சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. பாபிலோன் ராஜாவான நேபுகாத் நேச்சருடைய கைகள்ல அவங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. சில வருஷங்கள் அவங்க இடத்துல அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த வேலையிலுமே எரேமியாவை ஆண்டவர் ஒரு நிலத்தை அந்த தேசத்துல அவருக்காக வாங்க சொல்றாரு. அப்போ திருப்பியும் அந்த தேசத்திற்கு அவங்கள கொண்டு வருவாங்கங்கிறது அதுல இருந்தே தெரியுது இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இதே அதிகாரத்துல அதையும் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. அந்த ஜனங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த சினத்திலிருந்து மாறி அவங்கள திருப்பியும் இந்த தேசத்திற்கு குடியிருக்க வர பண்ணுவார் சொல்றாரு. அவங்க அவருடைய ஜனமா இருப்பாங்க, அவரே அவர்களுடைய தேவனா இருப்பார்னு சொல்லிட்டு தான் மேற்படியா இந்த வசனங்கள் சொல்லப்படுது. இதுல சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியா ஆண்டவர் அவங்கள விட்டு பின்வாங்க போகிறது இல்லைங்கிறத நித்திய உடன்படிக்கையா வைப்பாரு. எப்போ? அவங்களுக்குள்ளார கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். அதாவது அவங்களுடைய இருதயத்துல எப்போ ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்களோ அப்பவே அவங்க ஆண்டோடைய கற்பனைகளை மீறிட்டாங்கிறது தானே அர்த்தம். அப்படி மீறி போன ஜனங்களுக்கு இருதயத்துல ஒரு பயம் உண்டாகும் போதுதான் ஆண்டோடைய கற்பனைகளுக்கு திருப்பியும் வருவாங்க. சில நேரங்கள்ல அதற்காகவே இந்த சிறையிருப்பும் அவங்களுக்கு அனுமதிக்கப்படுது. இந்த சிறையிருப்புங்கிற பாடுகள் அவங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதலையே கற்றுக் கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில ஒரு மனுஷகுமாரனா இருந்த போது அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு நமக்கு வசனங்கள்ல காண்பிக்கப்படுது. அப்படி ஒரு குற்றமும் குறையும் காணப்படாத அவரிடத்திலேயே சில பாடுகளை அனுமதிச்சு அவரை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள பண்ணி அதற்கு பின்பாக அவருக்குன்னு ஆண்டவர் சில காரியங்களை நியமனம் பண்ணி அந்த சித்தத்திலேயே அவர் நடத்தி கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது தன்னுடைய மக்களா, தன்னுடைய சொந்த ஜனமா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு ஆண்டவர். அவங்களுடைய சிறையிருப்ப ஆண்டவர் மாத்துறதுக்கு அவங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இந்த பாடுகள் மூலமா அவங்க கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க இருதயத்துல பதித்து கொள்ள வேணும் என்கிறதே. அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த நாட்களை நம்மையும் அவர் சொந்த ஜனங்களா தேர்ந்தெடுத்திருக்காரு. சில நேரங்கள் நம்மளுக்கு சில சிறையிருப்புகள் அனுமதிக்கப்படுது, நாம பாடுகளுக்குள்ளார போய் வரோம். அந்த நேரத்தில்
நேரத்திலையும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நிறைய நேரங்களில் மனமடிவாகி இன்னும் நாம் பின்வாங்கி போன நிலைமையிலே இருப்போம். அப்படி நாம் இருப்போமே ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் இந்த நித்திய உடன்படிக்கையை நமக்கு காண்பிக்கிறாரு. அவர் நம்மளை சொந்த ஜனமாக எடுத்திருக்காரு. நம்முடைய தேவனா அவர் என்றென்றைக்குமே இருப்பார். நமக்கும் நம்மளுடைய பின்னடியாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்கிறதற்காகவே இருக்காரு. நமக்கு நன்மை செய்கிறத விட்டு அவர் பின்வாங்கி போக போகிறது இல்லைங்கிற நித்திய உடன்படிக்கையை நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்கு நமக்கு என்ன வேணும்? அவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நாம் அந்த பயத்தோடு இருக்கும்போது இந்த 41வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். நம்முடைய ஸ்தானத்திற்கு திருப்பியும் கொண்டு வருவார். அவர் நியமித்த அந்த ஒரு ஸ்தானம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். அதை நாம் அறிந்து கொண்டு உணர்வுள்ள இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். நம்முடைய சிறையிருப்புகள் மாற நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதே போல நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய காரியங்கள் அவரே மாற பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறத அவர் நித்திய உடன்படிக்கையாக வைச்சிருக்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொள்கிறதற்காகவே ஆண்டவர் இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்கிறதுலேருந்து நீங்கள் பின்வாங்கி போகிறது இல்லைங்கிற நித்திய உடன்படிக்கை எங்களுக்கு காண்பிக்கிறீங்களே தகப்பனே. அப்படியாய் இந்த நாட்களிலும் நாங்கள் எல்லாரும் அப்பா அநேக சிறையிருப்புக்குள்ளே இருக்கும்போது தேவரீர் அதை அறிந்திருக்கிறீங்க. இந்த பாடுகளின் மூலமாக நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்பா எங்கள் இருதயத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தை என்றைக்கும் நீங்க விடாமல் அப்பா உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளாக நடந்து கொள்ளும் போது தேவரீர் எங்களுக்கு தயவாய் இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறவராய் இருக்கிறீங்களே ராஜா. அப்பா எங்கள் மேல் சந்தோஷமா இருந்து உம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் அப்பா எங்களை திருப்பியும் எங்களுடைய ஸ்தானத்துல நாட்டுகிறவராய் நீர் இருக்கிறீரே ராஜா. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தீரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.